ஆரஞ்சு மண்டையா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமாக்கும்? எனக்கு கார் நல்ல ஓட்ட தெரியும் சிம்ரன். அப்பனா மம்மிட்ட சொல்லி நான் ஒரு காரை கொண்டு வந்தீங்க போட சொல்லட்டா? நீ தினம் ஆபீஸுக்கு கார்ல போவல? ஆமா, நான் என்ன பெரிய ஐடி கம்பெனிலேயே வேலை பார்க்கேன் கார்ல போறதுக்கு? இந்த இத்து போன தலைவர்கிட்ட ஒரு அசிஸ்டண்டா கிடக்கேன், அவரே நடந்து போறாரு, நான் எங்க கார்ல போக? எப்ப ஆரஞ்சு மண்டையா, என்னைய பத்தி பேச்சு அடிபடுது? அது ஒன்றும் இல்லை தலைவரே, நீங்கள் ஒரு அற்புதமான தலைவர். உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தது நான் பண்ண புண்ணியம். போன ஜென்மத்தில் ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லியிருப்ப. மோச பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியாது? இடைஞ்சலா இருக்குப்பா, உட்கார கூட இடம் இல்ல. இப்படி இடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு போக வேண்டி இருக்கே. பக்கத்துல இருக்கிறவளுக்கு இடிச்சுக்கிட்டே இல்ல வராளுக. தலைவரே பாத்தீங்களா, லட்சுமி அக்கா உட்கார முடியலன்னு கவலைப்பட்டு பேசுதாக. ஒரு பெரிய காரை வாங்கி வச்சா என்ன, எதுக்கு இந்த சின்ன காரை வச்சிருக்கீரு? ஏம்மா, என் வீட்டில் இருக்கிற 4 பேர் போறதுக்கு இந்த சின்ன காரு போதுமா, அதனாலதான் இதை வாங்கி போட்டேன். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எல்லாரும் போவோம்னு தெரியாதா? ஒரு பெரிய காரை வாங்கி வச்சாதான் என்னையா? ஊர்ல உள்ள தலைவர் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கார் வாங்க வேண்டாமா? எல்லாம் என் நேரம்மா, காருக்கு சொந்தக்காரன் நானு. பின்னால ஒரு ஓரமா என்னைய குத்த வச்சு உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்லா தானே உட்கார்ந்துருக்கீங்க, இதுல பேச்சு வேற. காருக்குள்ள நல்ல சீட்ல உட்கார்ந்துகிட்டு வர்றவங்களே இப்படி பேசுதாளுகளே, பின்னால கஷ்டப்பட்டு கை வலிக்கு தொங்கிக்கிட்டு வர்றவ என்ன பேச்சு பேசணும்? தலைவர் டாடி வரும்போது ராணியக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, நல்ல நம்ம பிக்னிக் நல்ல ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா? ஏம்மா, நம்ம பிக்னிக் போலமா, பேய் விரட்ட போறோம். நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ராணிய வேற கூட்டிட்டு வந்து என்னைய போட்டு பாடா படுத்தலான்னு பாக்கியோ? என்ன தலைவரை இப்படி சொல்லுதீங்க? அவங்க உங்க பொண்டாட்டி தானே? ஏமா, அவ என் பொண்டாட்டி தான், நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு பேய் விரட்டுற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. அவ என்னைய சந்திரமுகி பேயிட்ட புடிச்சு கொடுத்துருவா. ஏற்கனவே எப்பன்னு காத்து கிடக்கா, தலைவர் பதவிக்கு பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. பிற பேயிட்ட என்னைய புடிச்சு கொடுத்துட்டு அவ எப்படா தலைவி ஆவலான்னு பாப்பா. பேய் விரட்ட போறீங்களாக்கும்? பேயி உங்களால இந்த பேய் இந்த ஜென்மத்துல விரட்டவே முடியாது. நான் தான் சந்திரமுகி கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டேன்ல, உன்னை விரட்டுறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு. அவ உங்களுக்கு முன்னாலேயே வேற திட்டம் போட்டிருப்பா. ஏட்டி, ராத்திரி போல வந்திருக்கோம், பிள்ளைகள் எல்லாம் பத்திரமா விட்டுட்டு வந்தீங்களா? அத்தை பாட்டி, பிள்ளைகளை பத்தி கவலைப்படாதீங்க. பிள்ளைகள் எல்லாம் எங்க வீட்டுல தான் கிடக்கு. எங்க வீட்டுக்காருக்கு நான் காலையிலே போன் அடிச்சு சொல்லிட்டேன், இன்னைக்கு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறோம்னு. அதனால அவர் இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டாரு. இளிச்சக்கா மகா, உங்க வீட்டு உங்க பேரன் அப்புறம் என் பிள்ளைகள் எல்லாரும் எங்க வீட்டுக்காரர் தான் பாத்துக்கிட்டாரு. ஏக்கா, அந்த பேயை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எங்க வீட்டுக்கார் வேற அந்த பேய்கிட்ட சிக்கிக்கிட்டு கிடக்காரு. பாவம், அந்த மனுஷன் அது என்ன செஞ்சிச்சோ தெரியல. என்னட்டி பாவங்க, இப்ப என்ன சந்திரமுகி கூட கெடான்னு போட்டு வந்த, அதுக்குள்ள பாவங்க. ஏக்கா, அவர் சந்திரமுகி உருவத்தில் இருந்த சில்பா கூட நல்ல ஜாலியா படத்துக்கு போனாருக்கா. நான் வீட்டுல கிடந்து சோறு பொங்கிட்டு கிடக்கேன், அவர் எனக்கு டாட்டா காட்டிட்டு போறாரு. சந்திரமுகி கூட போறேன்னு பல்ல காட்டிக்கிட்டே போனாரு. அந்த கோவத்துலதான் நான் அப்படி சொன்னேன். அதுக்கு நான் அவரை விட்டுட்டு இருக்க முடியுமா? அவர் பாவம்ல. ஆமாட்டி, காலையில அந்த சந்திரமுகி இட்லியை வச்சு கொடுத்து 75 இட்லியை தின்னுன்னு சொல்லி அவன் வயிற்றுக்குள்ள திணி திரிச்சு விட்டுட்டு அவன் பாவம் தின்னது பூரா வாந்தி எடுத்துட்டு ஐயோ அம்மான்ட்டு ஒரு வாரமா கிடந்தான். இப்போ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. தலைவரனாச்சி, ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்துட்டு வர கஷ்டமா இருக்கு. தலை வேற இடிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் உங்க மடியில் உட்காந்துக்கிட்டா? ஏம்மா, சும்மா கடமா கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காத, பேசாம இரு. என்ன தலைவரே கோவப்படுறீரு? இவ்வளவு கோவப்படுறவரு பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்தீரு? இல்லை, என் நேரமா பேசாம வீட்டுல தூங்குறத விட்டுட்டு ஐயோ பாவமே நம்ம ஊருக்காரங்க உதவி பண்ணுவோமேன்னு வந்தம் பாத்தியா? இந்த நடுராத்திரியில என்னைய சொல்லணும். தலைவரனாச்சி, என்னமோ எங்களுக்கு உதவி பண்ண வந்த மாதிரி சொல்றீரு. அந்த சந்திரமுகி உங்களை ஏதாவது பண்ணிருன்னு பயந்து போய் தானே வந்தீரு. நீர் தானே அந்த வேட்டையராஜா? இழிச்சக்கா, வேட்டையராஜா அது இதுன்னு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சந்திரமுகி காதுல உளுந்துற போது. ஏற்கனவே போன தடவை வரும்போதே எங்க வீட்டுல வந்து பெட்டெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு தெரியுமா? அதுல நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு அது. அதனால இப்ப நான் செத்துட்டேன்னு நினைச்சுதான் குணசேகரனை மட்டும் கூட்டிட்டு போகணும்னு வந்திருக்கு. நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் என்னைய கொல்ல பாக்கும். ஓஹோ, இந்த கதை வேற இருக்குல்ல, எனக்கு மறந்தே போயிட்டே. வேட்டையராஜா உயிரோட தான் இருக்காரு. அவரை வந்து கொல்லேன்னு சந்திரமுகி கிட்ட சொன்னா போதுமே, நான் பாக்க அந்த வேலையை. ஆரஞ்சு மண்டையா, உங்க அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு பேசலையா? நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? அவங்க கிடக்காக, அவங்கள பத்தி பேசாத சிம்ரன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஆரஞ்சு மண்டையா. இந்த ஜென்மத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க சிம்ரன். ஆண்டி திருந்தணும் தானே ஜெயிலுக்கு அனுப்பணும், அப்பமும் திருந்தலையா? ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு பிறகுதான் கொலவெறியோட அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பனா ஒண்ணு செய்யுமா, நம்ம ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் இல்லைன்னா கோயில போய் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோமா? ஆஹா, திருட்டு கல்யாணம் பண்ண திட்டம்
என்ன சிம்ரன் இது? நீ தானே சொன்ன எல்லாரும் சம்மதிச்சு கல்யாண மண்டபத்துல கிராண்டா நம்ம கல்யாணம் நடக்கணும்னு. இப்போ எதுக்கு அவசரப்படுத? ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன் ஆண்டி சம்மதிக்காம கல்யாணம் நடக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் எவ்வளவு பொறுப்பா இருக்கு. ரொம்ப வயிறு பசிக்க எங்களையாவது ஒரு கடையில நிறுத்துங்களேன், காப்பி குடிச்சிட்டு போவோம். என்ன அண்ணாச்சி, இப்ப தானே வீட்ல எல்லாரும் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, அதுக்குள்ள என்ன காப்பி? எனக்கெல்லாம் சாப்பிட்டோன்னா காப்பி குடிச்சிடணுமா? இவளுக்கு வேற பேயின்னு காப்பி கொடுக்காம சோத்தை மட்டும் போட்டு கூட்டு வந்துட்டாளுங்க. எனக்கு காப்பி குடிக்கலன்னா தலை வெடிச்சிரும். இப்பவுமே காப்பி வேணும். இங்க அவ உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு பேய் வந்து எப்போ கொல்லுமோன்னு பயந்துக்கிட்டு மந்திரவாதியை பார்க்க பேய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன காப்பி? சோறு சோறுன்னு அலையிற நாங்களே சும்மா இருக்கோம். காப்பி வேணுமாம்ல? காப்பி பேசாம கிடங்க. ஏமா நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடலன்னா போ. நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? எனக்கு காப்பி வேணுமா இப்போ? தலைவர் அண்ணாச்சி, போற வழியில எதுவும் காப்பி கடை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியை நிறுத்திட்டு இந்த ஆளை மட்டும் ஜன்னல் வழியே வெளியே தூக்கி வீசிருங்க. காப்பியை குடிச்சிட்டு அவனே கிடக்கட்டும். ஏம்மா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. மந்திரவாதிட்ட போன உடனே வளன்னு பேசி அவரை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? நான் அவர்கிட்ட ஏற்கனவே எல்லாத்தையும் பேசி வச்சுட்டேன். போனோன்னு அவர் பூஜையை ஆரம்பிச்சிருவாரு. சந்திரமுகியை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வச்சு அவர்கிட்ட பேசி அவளை விரட்டி விட்டுருவாரு. அதுக்கு பிறகு நம்ம வந்துடணும். உங்க தொல்லையெல்லாம் என்னையோட நிறுத்திக்கோங்கம்மா. அந்த மனுஷனை தொல்லை பண்ணிக்கிட்டு கிடக்காதீங்க. தலைவர் என்னாச்சி, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பக்கத்தில் இருக்கிறவங்க மண்டையில கல்லை கொண்டு அடிச்சு ரத்தம் வரும் பார்த்தீங்களா? அந்த ரத்தத்தை பார்த்து ரசிச்சு சிரிக்கிற சண்டைக்காரிங்க, வம்பு இழுக்கிறவளுக, வாயாடிங்க அப்படிலாம் சொல்ல வரீங்களோ? ஏம்மா நீ சும்மா இருமா, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலைம்மா. அங்கே போய் அவர்கிட்ட பூசாரிகிட்ட பேசி கீசி சந்திரமுகி பேயை ஏன் மேலே ஏற்றி விட்டுறாதீங்கன்னு தான் சொன்னேன். சரி சரி, என்னையத்தான் எதுவும் சொல்லிட்டீரோன்னு நினச்சேன். எம்மா, சேலை வலிக்கிட்டே போதே, பின்னால தொங்கிக்கிட்டே வர முடியலையே, கீழே விழுந்துருவோம் போலயே. மருமோளே, ராத்திரி தோசை சுட்டு கொடுத்தல, சாப்பிட்ட மாதிரியே இல்ல மருமோளே, வயிறே நிறையல. ஏதாவது ஒரு கடை வந்தா நிறுத்த சொல்ல, ஒரு மசால் தோசை வாங்கி தின்னுட்டு போவோம். அத்தை கிழவி, அங்க பெத்த பிள்ளைய பேய்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டு இங்க வந்து மசால் தோசை கேட்கோ? இல்ல மருமோளே, வயிறு லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அப்படியாத்தே, சரி அப்பனா ஒண்ணு செய்யுவோம். ஒரு ஹோட்டல் வரும் பாத்தீங்களா, அப்போ உங்களையும் உங்க தம்பியையும் சேர்த்து ஜன்னல் வெளியே வீசிடுதேன். இப்போ என்ன மருமோளே, நான் மசால் தோசை கேட்க கூடாது அவ்வளவுதானே? நீ ஒன்றும் கோவப்படாத, நான் கேட்கல. எனக்கு மசால் தோசை வேண்டாம். மசால் தோசையா வாங்க போறீங்க? அப்பனா எனக்கு ஒரு மசால் தோசை வாங்கிட்டு ஒரு 4 புரோட்டாவும் சேர்த்து வாங்கிருங்க. தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். என்ன லட்சுமி அக்கா, ஆளுக்கு என் மேல கோவப்படுதீங்க? அதான் மசால் தோசை வாங்க கடையில் நிறுத்தத்தானே போறீங்க வண்டியே. அப்போ எனக்கு சேர்த்து ஒரு 4 புரோட்டா வாங்கினா என்ன? அடியே வாயை மூடிக்கிட்டு பேசாம வாடி. தோசையும் கிடையாது பூசையும் கிடையாது. நேர மந்திரவாதியை போய் பார்க்க போறோம், பேயை விரட்ட போறோம், பிறகு வீட்டுக்கு போறோம். வீட்டுல போனதுக்கு அப்புறம் நீ என்னத்தனாலும் தின்னுக்கோ. அப்ப தோசை வாங்கலையா? சரி சரி, நான் கூட தோசை வாங்க போறீங்கன்னு நினைச்சுதான் நானும் கேட்டேன். வாங்கலைன்னா பரவாயில்ல. அது எப்படிடி உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது? யாரு எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? பேய் வந்தா என்ன, பிசாசு வந்தா என்ன? சோறு போட்டா போதும்னு இப்படி அலையுதீங்களே, சோத்துக்கு செத்தவளுக. ஆமா இளிச்சக்கா, வள்ளுவர் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு தெரியுமா? வள்ளுவர் சொன்னாரா? வள்ளுவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். ஐயோ கடவுளே, இவளுக்கு மந்திரவாதியை பார்க்க போறதுக்குள்ள என்னைய என்ன பாடுபடுத்துவாளுகன்னு தெரியலையே. இப்பவுமே கண்ணை கட்டிக்கிட்டு வருதே, சோறு சோறுன்னு வேற அலையுதாளுகளே. தலைவர் என்னாச்சி, அப்பதே ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பேயை விரட்டுறதுக்கு அந்த மந்திரவாதி எதுவும் துட்டு கேட்பாரா, இல்லைன்னா ஓசியில விரட்டி விடுவாரா? ஏமா ஓசியில யாருமா வேலை பாப்பா? அதுவும் பேய ஓசியில விரட்டி விட முடியுமா? 2 லட்சம் கேட்டிருக்காருமா. தலைவர் டாடி, நீங்க எங்களுக்கு தெய்வம் தெரியுமா? உங்களுக்கு கோயில் கட்டியே கும்பிடலாம். எங்களுக்காக இந்த பேயை விரட்டுறதுக்காக 2 லட்சம் ரூபா சொந்த காசு செலவு பண்ணி சொந்த கார்ல வேற எங்களெல்லாம் கூட்டிட்டு போய் எங்களுக்காக எவ்வளவு உதவி செய்தீங்க. உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தலைவர் டாடி. ஏம்மா என்ன விளையாடுதியா? நான் எதுக்கு 2 லட்சம் தரணும்? பேய் உன் வீட்டில் தானே இருக்கு, நீ கொடு. நான் எதுக்கு 2 லட்சம் தரணுமா? 2 லட்சம் ரூபா நான் கொடுக்கணுமா? நான் எங்க போக? பிச்சை எடுத்தா கூட அவ்வளவு துட்டு கிடைக்காதே. ஏம்மா பேயை விரட்டணும் நல்ல மந்திரவாதியை பாருங்க, நீங்க தானமா சொன்னீங்க. துட்டு இல்லாமையா சொன்னீங்க? அவர் போனோன்னே 2 லட்சத்தை கொடுன்னு கேட்பாருல்ல. தலைவர் என்னாச்சி, அவ்வளவு துட்டு இல்ல. பாவம் மாலாட்டையும் துட்டு இருக்காது. பேசாம வண்டியை திருப்புங்க, வீட்டுக்கு போயிருவோம். வீட்டுக்கு போனா சந்திரமுகி இருக்கும். இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போயிருவேன்னு சொன்னுச்சு. ஏ கடவுளே, இப்படியே சொல்லி சொல்லி என்னைய பாடா படுத்து வழுகம்மா. கொடுத்து தொலைக்கம்மா, நானே கொடுக்கேன். பிறகு மெதுவா துட்டு இருக்கும்போது தாங்க. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா வேணுங்கிறது. தலைவர் இவரை மாதிரி ஒரு தலைவர் ஊருக்குள்ள யாரையாவது பார்த்திருக்க முடியுமா? இவரை மாதிரி ஒரு தலைவர் கிடைச்சதுக்கு நம்மள 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வச்சோம்,
எஜமான் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களை தான் நம்புது இந்த பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. ஏமா பாட மாட்டே? உங்களுக்கு ஒரு இளிச்ச வயம் சிக்கி இருக்கோம்ல, இதுவும் செய்வீங்க, இதுக்கு மேலேயும் செய்வீங்க. எப்ப டிரைவரு எப்பப்பா மந்திரவாதி வருவாரு? அங்கிள், மந்திரவாதி வரமாட்டாரு. நம்ம தான் மந்திரவாதியை பார்க்க போகணும். அதுவும் இல்லாம இவன் வந்து டிரைவர் கிடையாது, இவன் ஆரஞ்சு மண்டையன், என் பாய் ஃப்ரெண்ட். ஏமா இவன் யாரா இருந்தா எனக்கு என்னமா? எனக்கு பாத்ரூம் வருது, எங்கேயாவது வண்டியை நிறுத்துங்க. ஆரஞ்சு மண்டையா, இவனுக்குள்ளே இருந்தா அவனுக்குள்ள ஒரு ஓரமா நிறுத்திக்கோ. மெயின் ரோடு வந்துட்டு பாத்தியா? இதுக்கு மேல நம்ம காட்டுக்குள்ள நடந்து தான் போகணும். என்னது, இந்த ராத்திரி இருட்டுக்குள்ள நடக்கணுமா? காரு காட்டுக்குள்ள போவாதுமா, நம்ம நடந்து தான் போகணும். வெறும் 15 கிலோமீட்டர் தான் நடந்தா மந்திரவாதி இருக்கிற இடம் வந்துடும். என்னது, 15 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள நடந்து போகணுமா?